டேய் அவளை பார்க்கணும் போல இருக்குடா. காசு இருந்தா கொடுங்கடா. காசு பணம் துட்டு மணி மணி மச்சி. துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரு மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோம். டேய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஒரு 4 மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லைண்ணே. டேய் கோயில்ல இருக்கும், போய் எடுத்துட்டு வாடா. ஓகேண்ணே. உன் பேர் என்ன? அவன் பேரு காளி மச்சி. காளியா? காளி இனிமேல் காளி மச்சி. வா போவோம். தம்பி கரிகாலா, இந்த கெட்டப்ல அண்ணன் எப்படி இருக்கேன்? அப்படியே கவுன்சிலர் மாதிரி இருக்கீங்க. காளி வாழ்க! காளி காளி தங்கமுகம் கொண்டவனே, தங்க தலைவனே, துபாய் ராஜா தானே தலைவனே, கரிகால கவுன்சிலர் தங்கமுகம் கொண்டவனே, துபாய் ராஜா தங்க தலைவனே. என்னப்பா வந்த அன்னைக்கே மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதான் சந்தோஷப்பட்டு. நாங்க வந்துட்டோம்ல. இனி நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணே. அப்படியா? போன 2 எலெக்ஷன்ல தோத்தீங்க. ஏன் தெரியுமா? தெரியலையே ஏன்? அரசியல ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டுல போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளை காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுறேன். நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி. மொட்டை மாடியில நின்னா ஊரே பார்த்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது. வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கே உங்க பிறந்த நாளை கொண்டாடுறோன்னு. கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தருவோம். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல ஃபேமஸ் 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 ஃபேமஸ். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. அண்ணா உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஊருக்கு தெரியுமா? ஏயா கத்துற? இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லா கொண்டாடுங்க. நான் வர்றேன். அண்ணா என்ன கொண்டாடுன பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேட்குறாங்க. சரியா வருமா? எல்லாம் சரியா வருண்ணே. அண்ணா ₹1 ஆகுண்ணே. ₹1? ஏப்பா ₹1 இந்தியாவுல இவ்வளவு செய்யலாமா? முதலே கேட்டிருந்தா நான் ₹100 கொடுத்துருப்பேன். ₹100 வேணுமா? அண்ணா 1 லட்சம் ரூபாய் ஆகும். 1 லட்சமா? என்னடா இவ்வளவு கேக்குறான்? அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி தட்டு தட்டு. அண்ணா நாளைக்கே நீங்க கவுன்சிலர்ண்ணே. கவுன்சிலர்ண்ணே. காளி 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 காலிங்கிறாங்களா காலி ஆயிட்டேங்கிறாங்களா? காளி வாழ்கன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? வெளியே போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள நாளைக்கு ஓடு ஓடு ஓடு. பிறந்த நாள் எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. என்னடா? அப்புறம் எங்க ட்ரீட்? என்ன ட்ரீட் வேணும்? அதான் சரக்கு. சரக்கா? நீ தண்ணி அடிப்பியா? இல்ல ஆமா எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட. நீ அடிப்பியோ அடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நீ சரக்கே அடிக்க கூடாது. இனிமேல் குடிக்க மாட்டேன் விடு. எனக்கு சரக்கு அடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எங்க அப்பா குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாரு. நான்லாம் சாக மாட்டேன். எங்க அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனிமேல் குடிக்கவே மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு தெரியுமா? அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்றல. சும்மா நோய் நோய் நோய்னு பெரிய அழகின் நினைப்பு. பப்பாளி பழம் மாதிரி இருந்துட்டு ஏதோ கண்ணு மூக்கு வாயில அழகா இருக்குன்னு பார்த்தா ஓவரா சீன் போடுற. நல்லா திட்டு. ஏதோ பின்னாடி சும்மா நோய் நோய் குடிக்காது குடிக்காது. அதான் குடிக்க மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓ நான் திட்டுன்னு சொல்றேன். எனக்கே சொல்லி காமிக்கிறேன். என்னப்பா இப்படி எல்லாரும் அமைதியா வர்றீங்க? இன்று பிறந்த நாள் காணும் அரசியல் ஆசான் காளி வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் கத்த வேண்டியதானே? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணன் வர தெரியல பார்த்து படா. அது பார்த்து போகணுமா? பார்த்து போறதுக்கு வேணா தாஜ்மஹாலா இல்ல சகிலா போஸ்டா? நீ பார்த்து போடா. அண்ணனை வாடா போடான்ற. ஐயோ என்னப்பா அடிக்கிறீங்க?
என்னையும் அடிச்சல ஓட்டு கேட்க வருவல்ல என்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு தெரியுமா? என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் நான் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு வரும் போல இருக்கு. ஐயோ இவங்க ஓட்டெல்லாம் போச்சா? இந்த மொட்டை ஓட்டு யாருக்குண்ணே வேணும்? தேவையில்லை. நீ அடிக்கிறத பார்த்தா யாரு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் கவுன்சிலர் ஆக மாட்டேன் போல இருக்கு. அந்த பயம் இருக்கணும். இங்க வாங்க. தம்பி வாலிப முறுக்குல ஏதோ அடிச்சு போடுச்சு. நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு டெபாசிட் போயிடும். அதனால 5000 ரூபாய் பணம் கொடு. என்ன உடனே காசு கேட்கிறேன்? தம்பி அண்ணே அண்ணே பைசாலாம் கொடுக்காதீங்க. சும்மா இருங்க. எலெக்ஷன் வர்றப்ப நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சா யார் எனக்கு ஓட்டு போடுவா? அரசியல் மாதிரி பண்ணணும். சும்மா கத்துக்குட்டி தனம் பண்ணக்கூடாது. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. தம்பி இன்னொரு கோட்டு போட்டு வந்து மோதி காசு கேட்காதீங்க. அண்ணன் கபடி ஆயிருவேன். இல்ல போட மாட்டேன். இன்னொரு தடவை மொட்டையை போடுங்க. வீச்சை தாங்க முடியல. போலாமா? மூஞ்சி முகர்கட்டையிலையும் பாருங்க. இந்தானே சாயங்காலவா பாத்துக்கலாம். சரி வருது. இங்க என்ன நடக்குது? அண்ணே வாங்கின பணத்துக்கு குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்கிட்ட அவன் வாங்கின காசை நீங்க வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். போலாமா? தம்பி மருது பப்ளிக்ல யாரையும் அடிக்க கூடாது. அவனுக்கு 50 கோட்டு அன்பளிப்பா வாங்கி கொடுத்தா அவனே குடிச்சு செத்து போவேன். எங்கேயோ அன்னதானம் போடுறேன். நீங்களே எங்க போடுறீங்க? விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க. அன்னதானம்னா ஒரு 1000-500 பேரை கோயில்ல உட்கார வச்சு சாம்பார் ரசம் பாயசம்னு போடுவாங்க. இது என்னப்பா டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பூனை வச்சு ஊட்டுறீங்க? இதான் அன்னதானம்? இதெல்லாம் இப்ப ஃபேஷன். பேசணும் கிடக்கட்டும் போ. சரி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுக்குறீங்க, அது எங்க கொடுக்குறீங்க? அங்க பாருங்க. பசங்களா அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. என்னடா நோட்டு புத்தகம் எல்லாம் காணா, பென்சிலும் பேனா வச்சு திருவிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ சரி விடு. இந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சு கலக்குறேன்னு சொன்னீங்களா, அது எங்க? அண்ணே விட்டுருவோமாண்ணே, அங்க பாருங்க. ஐயோ விடிய ஒட்டணும். கொன்னே போடுவேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிட்டு இது போஸ்டரா? எவ்வளவு காசு கொடுத்தேன்? அண்ணே இருக்கிற காசுலாம் இப்பயே செலவு பண்ணிட்டேன்னா எலெக்ஷன் என்ன பண்றது? எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். என் அக்கௌண்ட் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கௌண்ட்ல போட்டு. உங்க அக்கௌண்ட்ல? மருது, நான் துபாயில எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு தெரியுமா? கவுன்சிலர் ஆகுறதா என் எண்ணமே. ஆயிடலாமா? கண்டிப்பா ஆவறீங்க. கையை கொடுங்களேன். கவுன்சிலர் ஆவறீங்க, ஜெயிக்கிறோம். வாங்கண்ணே. கடவுளே நல்லது நடக்கணும் பாத்துக்கப்பா. சொல்லு. கண்ண மூடு. ஏன்? கண்ண மூடு. பார்க்காத. கண்ண தர. என்னது இது? பிரிச்சு பாரு. பொறுமையா பிரிச்சு பாரு. போனா இவ்ளோ காஸ்ட்லியான மொபைல் போனை எப்படி வாங்குன? எல்லாம் காளியோட மகிமை. காளி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே வா போலாம். தருமபுரியில் போலி மது அருந்தியதால் 4 பேர் பரிதாப சாவு. மருது டீ சாப்பிடலாம் வா. இந்த கடையிலையா? ஏப்பா சின்ன கடையில சாப்பிட்டாதான் நம்ம செல்வாக்கு உயரம். நீ தானே சொன்ன. சரி அண்ணனுக்கு ஒரு டீமா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீங்க போங்க. ஐயோ அடுத்த பாடல். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நாத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து. என்னண்ணே ஓகேவா? மருது ப்ளீஸ். முதல் நம்ம கவுன்சிலர், அதுக்கப்புறம் தான் காதல். என்ன சொல்ற? பாப்போம். அக்கா மாமா வாடகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. டேய் போய் உங்க மாமாவை நைட் 7 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு. போ. 7 மணிக்கு எதுக்கு வர சொல்லுது? ஒருண்ணே பாப்போம். ஏய் என்ன கேட்காம யாராங்க கடைய போட்டது? ஏய் என்ன கேட்காம கடை யாரு போட்டதுங்க? போயிட்டு நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வா போ. அப்படியா? அப்ப சரி, புத்திசாலி பொண்ணு பொழைச்சி போ. ஏய் நீ யாரா இங்க? 7 இங்க 1 8. நீ 8:30 வாங்க பேசிக்கலாம். அப்ப சரி. போடா குடிகாரா. என்ன மருது பூரா புதுசா இருக்காங்க. இவங்கிட்ட எல்லாம் நான் எப்படி தான் ஓட்டு வாங்குறதோ. போலாமா?
அண்ணே டீக்கு காசுங்க. ஏன்டா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், ஒரு 5 ரூபா கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தா தானே மரியாதையா இருக்கும். கொடுங்கண்ணே அப்படியா? கொடுங்கண்ணே, எண்ணிட்டு இருக்காதீங்க, கொடுங்க. வாங்கண்ணே போலாம். டேய் 1000 ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா, டீ குடிச்சிட்டு மிச்ச காசு வாங்க வேணாமா? கவுன்சிலர் ஆக போறீங்க, மிச்ச காசுலாம் கேட்டுட்டு வாங்கண்ணே போலாம். இல்லடா நானும் ஒரு உணவதி அக்கா, உங்களுக்கு மிச்ச காசு வேணும்னா நைட் 9 மணிக்கு உங்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்றேன். ஓகேவா? ஐயோ எல்லா காசும் செலவாயிரும், ஓடி போயிடலாமா? இல்ல, வாங்கண்ணே. வாங்க வாங்க. என்னங்க 2 மாசமா வாடகை தரல, இருக்கீங்களா காலி பண்ண போறீங்களா? ஏங்க வெளியே இருந்தே பேசுறீங்க? வாடகைலாம் அப்புறமா பாத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளார வந்து மீன் குழம்பு ருசி பார்த்துட்டு போங்க. அட வாங்க. வாடகை தர போறேன். என்ன அவசரம், இருங்க உட்காருங்க. வாடகை கேட்க வந்தா வீட்டை மறந்துட வேண்டியதான் போல இருக்கு. உபசரிப்புலாம் பலமா இருக்கு, வீட்டை எழுதி வந்துருவாளோ? குணவதி, குணவதி, ஏய், என்ன கேட்காம யாரு உனக்கு இலையா போட்டது? யாரு உனக்கு இலையா போட்டது? எழுறா, எழுந்து போடா. போடா வெளியே. போய் தொலைடா, போடா. குணவதி, ஆமா. யாரா நீ? உனக்கு என்ன இங்க வேலை? நீங்களானே? போடா. நம்ம அக்காவானே? போடா. அப்போ சரிண்ணே, போ. கதவு சாத்திக்கண்ணே. மீன் குழம்பெல்லாம் ரெடியாமா? நீங்க உட்காருங்க, ரெடியா இருக்கு. இன்னும் எத்தனை பேருக்கு குழம்பாக்கி வச்சிருக்காளோ? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.